ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக திணையை வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திணை கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நுரைச்சி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். அடுத்தது 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் சல்லடை வச்சுட்டு 1 கப் திணை மாவு, திணை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சலிச்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து அதுவும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை ரெண்டும் மிங்கிள் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பீட் பண்ணதில் 1/4 டம்ளர் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க திணை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எந்த வித கட்டிகளும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த வித கட்டிகளும் இல்லாமல் சூப்பராக கலங்கி வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதே போல் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். அடுத்து இப்போ குக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு டஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். திணை மாவே தான் டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட திணை மாவு பேலன்ஸ் இல்லைன்னா மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க திணை மாவு பேட்டர் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தட்டும்போது இதில் இருக்கிற லம்ஸ் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குக்கரில் கேஸ் கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகணும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் மேலே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் குக்கரை மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா கேக் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வெந்துருச்சு. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்தியை வச்சு சுற்றிலையும் எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம திருப்பினோம்னா கேக் ஃபுல்லாக குக்கருக்குள்ளே இருந்து அழகாக வெளியே வந்துடும். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான திணையில் செஞ்ச ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.